Hi hello guys, welcome back to our channel. இந்த நேம் நம்ம girls இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ரோஜா பூ குல்கந்த் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ரோஜா பூ குல்கந்தை பால்ல கலந்து குடிச்சீங்க அப்படினா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இந்த ரோஜா பூ குல்கந்த் அல்சருக்குனா ரொம்ப நல்லது. டிப்ரெஷன், மன அழுத்தம் அதுக்கெல்லாம் இந்த ரோஜா பூ குல்கந்த் நல்ல ஒரு மெடிசன். இந்த ரோஜா பூ குல்கந்த் ரத்தத்தை நல்லா சுத்தம் செய்யும். தூக்கம் சரியாக வரல அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரோஜா பூ குல்கந்த் பண்ணுறதுக்கு நம்ம 200 grams ஆஃப் நாட்டு ரோஸ் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த ரெசிபிக்கு நாட்டு ரோஸ் தான் எடுக்கணும், அதான் நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் அதுவும் ரொம்ப நல்லது. அதோட பெனிஃபிட் சொல்கிறேன். அது ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது, அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு. ஸோ நாட்டு ரோஸ் தான் பயன்படுத்தணும். ஸோ நான் 200 grams எடுத்திருக்கேன். இவ்வளோ நன்மைகள் ஒரே ரெசிப்பியில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிருப்பீங்க. ஓகேங்க, இப்போ நான் இந்த 200 grams ஆஃப் நாட்டு ரோஸை ஃபுல்லாக உதிர்த்து வச்சுட்டேன். இப்போது நான் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரோஜா பூ நல்லா உதிர்த்து வச்சுட்டேன். இப்போ அந்த மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக ஒரு அடி மடித்து எடுத்துக்கலாம். ரோஜா பூலேயே தண்ணி இருக்கும், தண்ணியெலாம் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நான் பேன் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் இந்த ரோஜா பூ அரைச்சி வச்சுருந்தது ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக பேனில் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் நம்ம கிளறி விட்டு போகிறேன். இந்த மெடிசினல் ரெசிபிக்கு நம்ம எப்பயுமே நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறோம். சீனி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 200 grams எடுத்து நமக்கு இவ்வளோ தான் வந்துருந்துச்சு. பண்ணி வச்சுருந்த இந்த ரோஜா பூ ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹனி நம்ம மூழ்கிற அளவுக்கு ரோஜா பூ நம்ம மூழ்கிற அளவுக்கு நம்ம ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் இந்த மாதிரி ஆகணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி ஆகணும். ஸோ இந்த ரோஜா பூ குல்கந்தை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 2-3 நாள் அந்த ரோஜா பூ நல்லா ஊற வைக்கலாம். 2-3 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் 1 வருஷம் வரைக்கும் இது கெட்டே போகாது, அவ்வளோ நல்லா அதே டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் 5 நாளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா பாபாய். See you in a beautiful concept. டாடா.